Taste the Daily. மே மாதத்திற்கான ஊதியம் முறையாக வழங்காததால் பணியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஓய்வூதியர்கள், அரசு ஊழியர்கள், தற்காலிக ஊழியர்கள் என 4000க்கும் அதிகமான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கான மே மாத ஊதியம் வழங்காததால் திங்கட்கிழமை ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக நிர்வாகம் கடந்த 1.5 ஆண்டுகளாக நிதி இல்லாமல் திண்டாடி வருவதால் இதுபோன்ற சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ள பல்கலைக்கழக பணியாளர்கள், பல்கலைக்கழக வேந்தர் பதவிக்காக போட்டி போடும் ஸ்டாலின் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்துவாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களை மாணவர்களை கொண்டு அடுக்கி வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய புத்தகங்கள் லாரி மூலமாக கொண்டுவரப்பட்டு பள்ளி வராண்டாவில் இறக்கி வைக்கப்பட்டிருந்தது. வராண்டாவில் இருந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களை ஆசிரியர்கள் 9ஆம் வகுப்பு மாணவர்களை கொண்டு வகுப்பறைக்குள் அடுக்க வைத்துள்ளனர். மாணவர்களும் ஓவிய ஆசிரியரின் முன்னிலையில் பெருமூச்சு விட்டபடி புத்தகங்களை எடுத்து அடுக்கினர். இதுகுறித்து ஓவிய ஆசிரியரிடம் கேட்டதற்கு, வேலையாட்கள் யாரும் கிடைக்காததால் மாணவர்களை கொண்டு புத்தகங்களை அடுக்கி வைத்ததாக அலட்சியமாக பதிலளித்தார். படிப்பதற்காக பள்ளிக்கு அனுப்பும் பிள்ளைகளை விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வேலை செய்ய வைத்து கொடுமைப்படுத்துவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் சவாரிக்காக காத்திருந்த ஆட்டோ ஓட்டுநரை 4 ராட்வீலர் நாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்த அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மூலக்கொத்தளம் பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவர் அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வருகிறார். சவாரிக்காக இவர் மூலக்கொத்தளம் பிபி கோவில் அருகில் காத்திருந்த போது மகி என்பவரின் 4 ராட்வீலர் நாய்கள் முத்துவை கண்மூடித்தனமாக கடித்து குதறியுள்ளன. படுகாயமடைந்த முத்துவை அந்த பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மனிதர்களை வளர்ப்பு மற்றும் தெருநாய்கள் கடித்து வரும் சம்பவம் தமிழகத்தில் தொடர்ந்து வரும் நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் செயலற்று கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் புகார் அளித்த தம்பதியினரை காவல் ஆய்வாளர் மிரட்டிய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடுங்கையூர் கிருஷ்ணமூர்த்தி நகரை சேர்ந்த சினிமா மற்றும் சின்னத்திரை தயாரிப்பாளர்களான அருள்தாஸ், லலிதா தம்பதியினர் பாடல் இயற்றுவதற்காக பாடலாசிரியர் ப. விஜயை அணுகி முன்தொகையாக 50,000 ரூபாய் கொடுத்துள்ளனர். ஆனால் பாடல் எழுதாததால் கொடுத்த முன்பணத்தை லலிதா கேட்டதால் ஆத்திரமடைந்த ப. விஜய் தான் திமுகவை சேர்ந்தவர் என கூறி செல்போன் மூலம் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதுகுறித்து லலிதா கடந்த மே 30ஆம் தேதி கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனிடையே ப. விஜய் அளித்த புகாரின் பேரில் பாதிக்கப்பட்ட தம்பதியரை காவல் ஆய்வாளர் சரவணன் காவல் நிலையத்திற்கு அழைத்து மிரட்டியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அருள்தாஸுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் புகார் அளிப்பவர்களையே போலீசார் மிரட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.